இந்த ஆர்டரில் பெருசாக ஒரு சொதப்பல் ஆயிடுச்சுங்க. பட் அது நானாக பண்ணல, அதுவாக நடந்த ஒரு விஷயம். நான் லாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. இந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குற திங்ஸ் எல்லாமே, மாப்பிள்ளைக்கு கொடுக்குற திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் ஃப்ளார்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் ஒரு க்ரீம் கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் அனுப்புனாங்க. அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு கிளைண்டோட ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ் அவங்களோட திங்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டரை. அண்ட் மாப்பிள்ளைக்கு கொடுக்குற திங்ஸ் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த 5 ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக கோல்டன் கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்த கேப்பில் பெரிய வேலையாக ஒன்று பார்த்து விட்டேங்க. என்ன பண்ணனா, இந்த சூட் பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பியோர் ஒயிட்டில் ஷெர்வானி ஒன்று அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோட் சூட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கோட் சூட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்த ட்ரேல. பட் இந்த பியோர் ஒயிட் ஷெர்வானி பயபில் இருக்கு பாருங்களேன். என்னன்னா, அது ஆல்ரெடி நான் பயந்து தான் அதை வந்து டீல் பண்ணிட்டு இருந்தேன். பியோர் ஒயிட்டாக இருக்குது, கையில் இருக்கிற ஏதாச்சும் டஸ்ட் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா, கடைசியில் எல்லாமே பேக் பண்ணி ஸ்ட்ரிங்க் ரப் பண்ணி கரெக்டாக வேக்யூம் கன் போட்டு ஹீட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் எல்லாமே உள்ளார இருந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. நானும் அது 2-3 டைம் கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். பட் அது ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. இன்னும் 2-3 டைம் நம்ம பண்ணோம்னா அழுக்காயிரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கவர்லேயே லைக் அந்த பேக் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, சூட் பேக்கை அதுலேயே போட்டு நான் ரெடி டு யூஸ் டே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுலேயே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. பட் அது கிளைண்ட்க்கு ரொம்பவே வரும். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க, இது மட்டும் வந்துட்டு ட்ரேல அப்படியே வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு. பட் அது அவங்களோட நல்லதுக்காக தான் நான் பண்ணேன்.